ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலை செவிகொடான். ஆமென். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சற்று நிதானித்து பார்ப்போம். நம்மளுக்கும் ஏசப்பா தாய் தகப்பன் கொடுத்திருக்கிறார். அதை பாரிக்கிலும் நம்மளுக்கு நல்ல தகப்பனாய் இயேசுவே நம்மளுக்கு இருக்கிறார். இன்னைக்கு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறானாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய போதிக்கிறார். இந்த காரியத்தை இப்படி செய்யாதப்பா, இந்த காரியத்தை இப்படி செய்யாத, ஒழுங்கா நட, ஒழுங்கா செய்ய, எல்லா காரியத்திலையும் கவனமாயிரு அப்படி சொல்லி ஆண்டவர் நம்மளுக்கு நன்மையான நிறைய காரியங்களை போதிக்கிறார். அவைகளை நாம் கேட்டு நடக்கிறோமா, இல்ல பரியாசம் உள்ள மகனாய் போதகத்தை தள்ளுகிறோமா? இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுறாருன்னா ஆண்டவருக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஞானம் உள்ள பிள்ளைகளாய் மாறுங்கள். போதகத்தை தள்ளாமல் அதற்கு கீழ்ப்படியுங்கள். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.